அந்த முருகன் மாநாட்டுல பயன்படுத்தப்பட்ட வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது இந்து முன்னணி தானே, பாஜக இல்லல்ல? பாஜகனா என்ன, இந்து முன்னணின்னா நீங்கள் தானே பாஜகன்னு ஆரம்பிச்சிங்க என்கிட்ட. பாஜகனா என்ன, இந்து முன்னணின்னா ஆர்எஸ்எஸ் என்ன, விஹெச் அப்படின்னா என்ன, எல்லாமே ஒன்று தானே சார். இப்போ பாஜக மன்னிப்பு கேட்கணுன்றீங்களா? இல்லை, யார் வேணாலும் கேட்கட்டும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே வரேன். இந்து முன்னணியே கேட்கட்டும். இது மாதிரி தவறுதலாக நாங்கள் அதை பண்ணிட்டோம், தப்பு தான். இந்த முன்னாள் அமைச்சர்கள் அறிவாய்ந்தவர்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் அதை போட்டு காமிச்சிருக்கக்கூடாது, தவறுங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கட்டும், மன்னிப்பு கேட்கட்டும். ஏன் செய்ய மாட்டாங்களா? அப்புறம் என்னது கூட்டணி சார்? இந்த ஐடிவிங்கன்னு ஒன்று ஏமாற்றிட்டு அது திமுகவை யாரை, அவர் ஆர்எஸ் பாரதியை. ஆர்எஸ் பாரதி சொன்னது கரெக்டு தானே, அடிமைகள்னாரு. அப்புறம் என்ன வார்த்தை யூஸ் பண்ண சொல்கிறீங்க? நீங்களும் அதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆர்எஸ் பாரதி மாதிரிலாம் தான் கொஞ்சம் நியாயம்லாம் பேச மாட்டேன். அவர் அடிமைகள்னாரு, நான் கொத்தடிமைகள். இல்லை, எடப்பாடி பழனிசாமியோட இதற்கு முன்னாடியான நடவடிக்கைகள் எல்லாமே புகழேந்தி மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தலவாய் சுந்தரம் ஒரு பேரணியை தொடங்கி வச்சாருன்றதாக உடனடியாக நீக்கப்பட்டார். சார் அங்கே கும்மிடிப்பூண்டியில் ஒரு எம்எல்ஏ பாவம் அவர் ரோட்ல வந்தார், நம்ம நண்பர். ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு கையெழுத்து போடு அதுதான் போட்டார், மும்மொழி கொள்கையை தான் போட்டார், ஆதரவா போட்டார். உடனடியாக கட்சி நடவடிக்கை எடுத்துச்சு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட அந்த தலைமை பண்புக்கான ட்ரெய்ட்ஸா நீங்க பார்க்கலையா? இது நான் இப்போ தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் திட்டினா வேடிக்கை பார்க்கறது என்ன தலைமை பண்பு? இப்போ உனக்கு தெரியலன்னு தான் அர்த்தம்.